காலையில் ஒரு 11 மணி இருக்கும். பிரபாத்திட்ட பேசிட்டு இதே மாதிரி என் செயின் இந்த இன்னொரு செயின் இருக்குல்ல, அது வந்து நான் போய் குளிச்சுட்டு வரேன். சோறு தின்னத்தானே என்ன கேள்வி கேட்ட? நான் வந்து பஸ்ஸில் போட்டுக்கேன். நீ எங்கேயே போடு, எனக்கு என்ன தெரியுமே. ஹாய் மை ஃபேமிலிஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? மார்னிங் ரொட்டீனில் என்ன பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ரொட்டீனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் பண்ணுறதெல்லாம் எங்கள் மார்னிங் ரொட்டீனில் பெருசாக வராது. மேடம் வந்துட்டு ஏதோ காம்படிஷன் கரெக்டாக ஏதோ ஒரு காம்படிஷனில் காலேஜில் கலந்துருக்காங்க. இன்றைக்கி அவங்கள ரெடி பண்ணுறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது அப்பப்போ நம்ம சமையல் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஸோ அவங்கள எப்படி இன்றைக்கி ரெடி பண்ணுறோம், அவங்க சாரியில் ஃபஸ்ட்டு காலேஜ் போக போகிறாங்க. ஸோ சாரீ கட்டி விடுறதுலேருந்து எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாவது அம்மா செய்கிறதுல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். ஃபேஸ் ஃபுல்லாக பாருங்கள், நல்ல வீக்கமாகவே இருக்குங்களா. எனக்கு வந்து உடம்பு இதாகலை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரிசி தண்ணியில் போட்டுடலாம். அவன் ப்ரஷ் பண்ணிட்டு வரட்டும். எங்கத்த பாருங்களேன், நான் வந்து படுத்துருந்தேன், வந்து காதுகிட்டு ஏன் வசிக்குதாம்மா வந்து பாலை குடிச்சிட்டு இங்கே ஏறி உக்காந்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கியான். படா நம்ம வந்துட்டு அரிசி கழுவிடலாம். அரிசி புடச்சி வச்சுட்டேன், ஏன்னா பூச்சி வந்துருச்சா, புடச்சி தான் வந்துடுறேன். அப்படியே புளி சாப்பாடு தான் நீங்கள் வந்து தளர போகிறேன். காலையில் ஒரு 11 மணி இருக்கும். பிரபாத்திட்ட பேசிட்டு சமைச்சிட்டு இருந்தேன். இதோட மூடியை கலட்டி இதில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு இது மூடி எங்கே விட்டேன்னு இப்போ வரைக்கும் தேடிட்டு இருந்தேன். இப்போ சும்மா இதை அப்படி எடுத்து பார்த்தா மூடி வருது. இது நேற்றுலேருந்து ஓப்பனில் இருக்கு. நல்ல வேலையை பருப்பு எதுவும் உள்ளார இல்லாதனால நமக்கு போகலை. அப்படி பற்றி வேலை பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் பற்றி 52 ஓடுனா அதை விட மோசமாக தான் இருக்கும். எந்திரிக்கும் போதே தலைவலியோட தான் எந்திரிச்சிருக்கேன். நான்றது தலையும் வலிக்குது, எல்லாம் வலிக்குது. இதையே எப்படி இந்த காலங்கள் கழிக்க போகிறோம், ஓட்ட போகிறோங்கிறத தெரிய மாட்டேங்குது இன்னும். நான் எடுத்துருக்க பாட்டில் மற்ற சாங் காப்பிரைட் வருதா இல்லையா? நான் ஃபஸ்ட்டு போடுற பிஜேக்கு காப்பிரைட் வரும்லம்மா. வந்து சோறு வச்சுட்டு அப்புறமா ரக்ஷு என்ன எழுப்பில். நான் போய் குளிச்சுட்டு வரட்டா? குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ரக்ஷு எழுப்பி இப்படி பண்ணுது உடம்பு. என்னடா சொன்ன? எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆனா எங்க வலிக்கும்? கால் தான் வலிக்கும். கால் வலிக்கலையா? நானே தப்ப பயங்கரமாக கையில் தான் ஆடி இருப்பேன். கையில் எக்ஸ்பிரஷன் அதிகமாக இருக்கா? தெரில, பார்க்கலாம். சரி, என்னென்ன ட்ரெஸ்ஸு எடு ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டு. நான் ஒரு செயின் ஒரு இது தோடு மட்டும் எடுத்துட்டு போறேன். வாசுக்கும் சாண்டிக்கும் இந்த தோடு சாண்டிக்கு எடுத்துட்டு போறேன். அப்புறம் இதே மாதிரி என் செயின் இந்த இன்னொரு செயின் இருக்குல்ல, அது வந்து வாசுக்கு தான் கட்ட போறேன். பிளாக்கு. அதுக்கு இந்த ப்ளவுஸ் போட போறேன். இது வந்து சாஃப்ட் சில்கோட ப்ளவுஸு. பரவாயில்ல, ஆஃப் ஒயிட் தான் எனக்கு டச் பண்ணிக்கிறேன். போய் குளிச்சுட்டு நீ குளிக்கணும். நான் சாரிக்கு ஃப்ரீ ஃபிட்டிங் எடுக்கணும். எடுத்தால் தான் ஒன்று கரெக்டாக இருக்கும். நான் டீ போட்டு குடிச்சிட்டு தான் போடுவேன். எனக்கு தலை வலிக்குது. நானும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். நானும் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இந்த அலை பரட்ட தலை மாதிரி இருக்குது.
சரி ஓகே ஓகே. தண்ணி அடைச்சிட்டு வர நம்பி ஊற்றிடும். என்ன பண்ணுறீங்க? பேபி ப்ரஷ் பண்ணியா நீ ஃபஸ்ட்டு? இன்னும் இல்லை. போய் பண்ணு போ. நான் போய் குளிச்சுட்டு வரேன். எஸ். சோத்தை மட்டும் ஆற வச்சுட்டு வந்துடலாம். எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். வரும் வரும், வெயிட் பண்ணு. உனக்கு ரெடியாக தான் லேட் ஆகும். ஓகே கரெக்டா? புரியல. உனக்கு சேரீ கட்டி ரெடி பண்ணதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி வைக்கிறேன். எங்களுக்கு அந்த பின்னாடி டீ கொடுத்து இது பற்றியா எவ்வளோ வெள்ளத்தனமாக மேலே வந்து ஒட்டிருச்சு. சரி, இதை ஆற வைங்க. நான் போயிட்டு பேண்ட் போடுறேன். பின்ன இருக்காதா? என்ன பண்ணுறீங்க? சீலைக்கு ஃப்ளீட் எடுக்க வந்துருக்கேன். எடுங்க எடுங்க. இதெல்லாம் அவ்வளோ சிரமமான ஒரு வேலையெல்லாம் இல்லை. இந்த மாதிரி கீழே இருக்கிறதெல்லாம் இப்படி தான் போட்டு எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. வரட்டும் வரட்டும். கரெக்டாக வராது. சீலை பத்திரம்டி. இல்லை, எனக்கு புரியல. சீலை கட்டிட்டு நான் போகிறேன். நான் பத்திரம் இல்லை. அடிப்பட்ட புள்ள போகிற நான் பத்திரம் இல்லை. எனக்கு சீலை பத்திரம். சீலை எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன்னு தெரியும்ல. இதுக்காக கிழிச்சு எடுத்துட்டு வரேன் பாரு. இன்னொரு டைம் இதை கட்டணும். இதில் வீல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு தான் டைம் செட் ஆகும். அடி கரெக்டாக வந்துருச்சு. கவிதாக்கு வராதுதா அது. இந்த சீரியல் அழகா ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம். அக்கா எனக்கு விஷ் பண்ணுக்கா. எதுக்கு? இன்னைக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்லை. இப்போதான். அவ்வளோதான், எங்கள் அக்கா மறுபடியும் தூங்க போகுது. குண்டான ஊற்றி வச்சுட்டு அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனால் பட்டுக்குங்க முடி எதுல பாரு இருக்கு. பெஸ்ட் தெரப்பி பட்டு கொண்டாந்து மூஞ்சி மேலே விட்றது தான். விட்டுறலாமா? நான் போய் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இடுப்புலோட சேர்த்து சொருவுறீங்களா தொங்க விடுறீங்களா? தெரிலம்மா. காலேஜுக்கு அப்படி தான் போவேன். அங்கே போய் தான் எதாக இருந்தாலும் தெரியும். காலேஜுக்கு சொருவிட்டே போவேன். கையில் பிடிச்சிக்கோ. சொருவுனீங்கனாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இங்கே நின்னாதான் நல்லா இருக்கும். டே ரக்ஷு, இப்படி சொருவும் போது நான் கீழே ஒரு பின்னு போட்டு விட்டுறேன். அப்போ உங்களுக்கு அங்கே எடுத்து சொருவும் போது ஆடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தொங்க விட்டு ஆடினீங்கன்னா நல்லா இருக்காது. அதான் சொருவிட்டு தான் ஆடணும். இல்லைன்னா நான் அங்கே போய் பின் போட்டுப்பேன். எங்கே மட்டும் எங்க பின் போட்டாலுமே, அதாவது சாரி எடுத்து சொருவி எனக்கு நிக்கலன்னா பின் போட்டுப்பேன்றேன். நான் போட்டு விடுறேன். எனக்கு நிக்காது. எப்படி போடணும்னு போட்டு விடுறேன். இப்படி அங்கே போய் போட்டுக்கு. மற்றவங்க போடுறாங்களே நீ போட்டுக்க. அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா இது காலில் மாட்டும். இருமா, நான் போய் பட்டு கொஞ்சம் தூக்கிட்டு வந்து அக்கா மூஞ்சி மேலே விடுறேன். இது ஒரு நிமிஷம். சோறு தின்னத்தானே பண்ண. என்ன கேள்வி கேட்டேன்? முன்ன பின்ன புடவை கட்டியிருக்கியா? முன்ன பின்ன நல்லா சோறு தின்றுக்கணும். எப்பயுமே கட்டினா வருமாம்மா? இந்த சீலை நல்ல இல்லையா லாங்கு. அதுக்கும் எங்க பல்லு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் உன் வயிறு
லூசு மாதிரி பேசுதுமா. இந்த வயிறு எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா? எங்கேயும் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாதுல? தட்டாது. தூக்கி சொருகிட்டா சுத்தமா இது வந்து எப்படி சொருகணும்னா, இரு வர பின்னி ஏன் கீழே போட்டிருக்கேன்னா, அப்புறம் நீங்கள் சரி அது நான் சரியாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வச்சு என்ன பின்னு போட்டிங்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ ஆடினாலும் எங்கேயுமே எதுவுமே தெரியாது. ஓகே, ஒன்றும் இல்லை தெரியறதுக்கு, ஆனாலும் தெரியாது. எப்படி கரெக்டா ஏத்தங்க? அப்போ இந்த இது வந்து இப்படி இருந்தால் தான் உனக்கு ஆடும் போது நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா லாங் விட்டேன். இன்னும் லாங்காக விடாமல் வந்து இங்கே கொசு நிறையா வந்திருக்கோம். இந்த ஏன் லென்த்துக்கு எடுத்த நீ என்னை விட 1 மடங்கு கம்மியாக, நான் 3 உன்னை விட 3 மடங்கு அதிகம். இப்படி கையில் போட்டு வச்சுக்க சீலையை. இந்த பின்னை கலட்டி இங்கே போட்டுக்கு. ஃபேண்ட்டுக்குள்ளே குத்திடாத. எந்திரி. ஐயோ ஏன் மயக்க வருதா? இல்ல புடவை கட்டினதுக்கே டயர்ட் ஆயிடுச்சா? கட்டினவளுக்கே டயர்ட் ஆயிடுச்சு, நின்றுகிட்டவளுக்கு டயர்ட் ஆயிடுச்சா? நினைச்சேன் எனக்கு புரியல. என்ன கூட எங்க அம்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க 3 பேருமே. என்னடா அக்கா கிள்ளிட்டாளா? எதுக்கிட்ட கிள்ளுன? அக்கா சண்டை போட்டுறேன். சரி நான் அக்கா சண்டை போட்டுறேன். அக்கா சண்டை போட்டுறேன் சாமி. சரி 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 சரி. ஓய் ஆண்டப்பட்டு ஒன்னு சொல்லலாம். ஓ உன்னாலதான். சரி 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 சரி. அம்மா 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 போடி அம்மா வரைக்கும். எனக்கு புரியல. முடி சாஃப்டாவே இல்ல, ஹார்டா இருக்கு உனக்கு. அது கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். என்னம்மா பண்ற? இந்த வீடு கிளீன் பண்ணண்டா. அது நீங்க இருக்கும் போதே தொடச்சு விட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது சிம்மணி மட்டும் மீதியெல்லாம் அப்போ நான் தொடச்சிக்குவேன். கொஞ்சம் பயம் எனக்கு சிம்மணி துடைக்க. அதனால அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்ல. பாப்பா சவுண்ட கம்மி பண்ணு. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதுல இருந்தே கொஞ்சம் பயம் சிம்மணி விஷயத்துல. அதான் நீங்க இருக்கும்போதே கிளீன் பண்ணிடலாம். 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. மாசத்துல 2 டைம் கிளீன் பண்ணணும். நம்ம இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிசுக்கு. 1 மாசத்துக்கு மேலேயே இருக்குல்ல தாங்க கிளீன் பண்ணி. அது எவ்வளோ இருக்குங்க. சரி அப்படியே க்ளீன் பண்ணி விட்டோம்னா அப்புறம்னா ஃப்ரிட்ஜு மற்ற வேலைகள்லாம் நான் பார்த்துக்குவேன். அதுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கும்போது கூட பாப்பாவே எடுத்து கொடுக்க சொல்லிட்டு நீங்க இருக்கும்போது நான் செஞ்சிடறேன். பாரு எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு. இப்படிதான் வீட்டுக்குள்ளேயே எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதுவும் நம்ம கோல்ட் வின்னர்லாம் அந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணோம்னா எடுத்தா தெரியுதா? என் அம்மா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ அதுக்கு தான் இந்த துணி ஆக்சுவலாக கண்ணாடி துடைக்கலான்னு தான் எடுத்தேன். அப்படியே மைண்டு மாறிடுச்சு. ரெடி? ஏம்மா எங்க செயினை போட்டால் தான் அதோட லுக்கே தெரியும். செயினை போட்டுச்சு நான் வரப்போ. கரெக்டாக போடு. ரொம்ப கீழால இருக்கக்கூடாது, ரொம்ப தூக்கணும். சரி வா வா ரெடி பண்ணி விடுவா. போடு போடு போடு. ஓகே அம்மா, நல்லா இருக்கம்மா. ஐயோம்மா இப்படி இருந்த வெள்ளையாக இருந்தது இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இப்படி திரண்டு இந்தா. அப்பா இங்கே உக்காந்துக்கிட்டு என்னம்மா பண்ணுற?
கண்ணாடி துடைக்க வந்தேன். இதை ஆஃப் பண்ணு ஃபேனை. கண்ணாடி தொடச்சியா? தொடச்ச மாதிரியே தெரியல. நீ வேணா பாரு, லேயர் லேயராக இருக்கு. லேயராக இருக்குங்க. நான் வந்து இது பண்ணி ஒரு துணி வச்சு துடைக்கணும். ஏம்மா புடவை கட்டின அம்மாவே தள்ளி போங்க. ரெடி ஆகாமல் இப்போ டைம் என்ன ஆகுது? ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். சீக்கிரமாக போனால் தானே நீ கொஞ்சம் களைஞ்சு போவ. தலையவே நான் உட்கால. நீ ரெடியோ போ. எனக்கெல்லாம் ஒரு அம்மா தலசி விட நான் அடுத்த 2 நிமிஷம் ரெடி. சரி, எனக்கு அம்மா தலசி விடணும். என்னம்மா இப்போவே இவ்வளோ டயர்டாக இருக்குது, எப்படிமா போய் ஆடுவான்? ம், அதெல்லாம் ஆடிடுவா. போய் தோழி பார்த்தோன்னா ஆடிடுவா. அதுதானே. ம், மேலே மேலே. ஹலோ, என்ன பண்ற? கிளம்பிட்டியா? சாரி கட்டிட்டியா? எங்க போட்டோ அனுப்பவே இல்ல. இறங்கிக்கோ. அந்த பிள்ளைலாம் இப்போ ரெடியாகி போயிருச்சு. நீயும் தான் இருக்கியே. எப்பயுமே போயிடுவா. இங்க இருந்து அவ பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறிட்டு வருவா. வீரமணியில தான் ஏறியா? இருந்தாலும் இந்த நேரத்துக்கு நீ கிளம்பி இருந்திருக்கணும். அதத்தான் நானும் சொன்னேன். சரி, எங்க போட்டோ அனுப்பவே இல்லை, ரெடி ஆயிட்டு. ஏய் பக்கி, போட்டோ அனுப்பவே இல்லை, ரெடி ஆயிட்டு. வந்துட்டு சர்ப்ரைஸ் போட்டு வா. நான் வந்துட்டு பஸ்ல போட்டுட்டேன். நீ எங்கேயே போடு, எனக்கு என்ன. எப்படி வேலை செஞ்சாலும் டைம் ஆயிடுது. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நாங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு எல்லாம் உச்சா போயிட்டு வந்துட்டு திரும்ப படுத்துட்டோம். அப்புறம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஷார்ப்பாக 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். 2 பேரும் அட் டைம்ல எழுந்திரிச்சோம். ஏமா? அந்த செயினுக்கு அந்த தோடைய கொடுத்தா என்ன? அவ சில்வர் தோடு போடுறா. செயின் ஒரு ஆளுக்கு தோடு ஒரு ஆளுக்கா? ஆமா. எப்படியோ ஒன்று போட்டு நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. ரவுடி பையன் பொண்ணு மாதிரி நடப்பார வர மாட்டேங்குமா? இதில் வேற ஃப்ரீ ஹேர் வேறு. ஓணம்க்கு இப்போவே ட்ரையல் எடுத்துக்கோ. அப்போ தான் ஓணம்க்கு இது போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஓணம்க்கு ஆடுறியா? நம்ம கீழே ஆடுறதுதான்க்கா. மேலே போயெல்லாம் ஆடணும், நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஏமா? அப்படிலாம் இல்லை, நீ ஆடுற வரைக்கும் கீழே ஆடலாம். ஓகே, எப்படியோ நாடு. சந்தியா பத்திரம் வச்சுக்கிட்டு வருவா, நானே சொல்கிறேன். வேர் வாக்கு எடுத்து இந்த பக்கம் சுருட்டி இந்த பக்கம் சுருட்டி இங்கே குத்திட்டு வந்துடுவா. நீங்கள் அப்படி செய்யணுமா? அப்படி செய்ய எனக்குலாம் வேண்டாம். கெட்டடிக்கு எடுப்பா. ஏண்டா ரெடி ஆகிட்ட? கண்ணாடில் வந்து பாரு எப்படி இருக்குன்னு. இங்கே தெரியுமே. சூப்பர் சூப்பர் டன். நான் வந்து அங்கே வச்சு பிரைட்டாக எடுத்து. சரி வா சாப்பிடு. இது நான் போய் ஐடி கார்டு வரேன். எப்படா இருக்கு? பொண்ணு மாதிரி நிற்க நடக்கணும். ஓகே நிரு வந்து நிரு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு சாரீ. ஆனால் எங்கே அந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு டைம் சாரீ கட்டினா எங்கள் கட்டாயத்தில் 100K வந்தபோது இப்போ 200Kவே அடித்தாச்சு. சரி ஓகே, பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம. 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல? 1 வருஷமா? இல்லையே, போன ஆகஸ்ட் இந்த மார்ச்லே ஏப்ரல்லே கட்டணும். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே கட்டலை. கட்டிட்டேன். பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லவும். டாட்டா பை பை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டாட்டா, பை பாய்.